வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹைட்ராக்சி வழிபொருட்களில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கிளைக்கால் தயாரித்தலை எழுதுக. அது பேயரின் கரணி என்றால் என்ன? இதனை பயன்படுத்தி ஈத்தீனை, இதான் ஈத்தீன், CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது ஈத்தீன் அல்லது எத்திலீன். 2 கார்பன் இருந்தால் ஈத்து, டபுள் பாண்ட் இருந்தால் ஈனு, ஈத்து பிளஸ் ஈனு ஈத்தீன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தீன் கூட குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இதுக்கு பேர் என்னன்னா பேயர் கரணி. இப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது என்ன ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ H2O பார்த்தீங்கன்னா HOH இருக்கு. ஸோ ஒரு H பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OH மைனஸ் இருக்கு. H பிளஸ் அண்டு OH மைனஸ் இது இருக்கு. இப்போ இந்த ஓவும் இந்த H சேர்ந்து OH ஆயிடும். இப்போ 2 OHம் இதில் இருக்கிற ஒரு பாண்டுக்கு பதிலாக சேரும். அப்போ ஒரு CH2 ஒரு OH, இன்னொரு CH2 ஒரு OH. இதுக்கு பேர் தான் கிளைக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது IUPAC பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், கரெக்டுங்களா? அப்போ 1,2 டயால். என்ன 1,2 டயால்? டை ஆல், ஆல்னா ஆல்கஹால். என்ன 1,2 டயால்? ஈத் சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்ப ஏன் ஈத் பிளஸ் ஏன் ஈத்தேன், ஈத்தேன் 1,2 டயால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது கிளிசராலோட யூசஸ் என்ன? பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் இது. இது ஸ்வீட்டனிங் ஏஜென்டா, இனிப்பு சுவையூட்டியா யூஸ் ஆகுது, அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுது, உயவு பொருளாக கடிகாரங்கள்ல பயன்படுது. இந்த 3 பாயிண்ட்டும் நீங்க முக்கியமா சொல்லுங்க. இனிப்பு சுவையொட்டியாக, அழகு சாதன பொருட்கள்ல, அப்புறம் கடிகாரங்கள்ல என்னவா யூஸ் ஆகுது? உயவு பொருளாக. சரிங்களா? இந்த கிரீஸ் மாதிரி. சரிங்களா? அடுத்தது ஃபீனாலோட கப்ளிங் ரியாக்ஷன், இணைப்பு வினை எழுதுக. ஃபீனாலோட கப்ளிங் ரியாக்ஷன் இதை பாருங்க. இது என்னன்னா பென்சீன் ரிங் போட்டு பக்கத்துல N2Cl அப்படின்னு போட்டா இதுக்கு பேரு பென்சீன் டயசோனியம் குளோரைடு. அப்ப டைனா 2, அசோனா நைட்ரஜன், Clனா குளோரைடு, டை அசோனியம் குளோரைடு. இதோட பேரண்ட் பென்சீன், அப்ப பென்சீன் டயசோனியம் குளோரைடு. சரி, இது கூட நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா ஃபீனால் அப்படிங்கறத சேர்க்கிறோம். ஃபீனால் அப்படிங்கறது சேர்க்கிறோம். இப்போ என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு 273 to 278 கெல்வின் இந்த டெம்பரேச்சர் என்னென்ன ஆகும்னா, இந்த பொசிஷன்ல ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த பொசிஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த Cl எடுத்துக்கிட்டு HCl வெளில போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த Cl எடுத்துட்டு HCl போயிடும். அப்ப இந்த N2 இந்த பொசிஷன்ல சேரும். அப்ப பாருங்க பென்சீன் ரிங்கு, அப்புறம் N2, அதுதான் N டபுள் பாண்ட் N. இப்படிதான் எழுதணும்னு இல்லை, N டபுள் பாண்ட் N ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க எழுதிக்கலாம். N டபுள் பாண்ட் N இந்த பென்சீன் ரிங்ல சேர்ந்துடுது. அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? OH, ஃபீனால் அப்படிங்கிறதால இங்க OH. ரைட்டுங்களா? சரி, இந்த N டபுள் பாண்ட் Nக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா OH. அப்ப பாரா பொசிஷன்ல OH இருக்கு. அப்ப பாரா ஹைட்ராக்சி, N2 அசோ, இந்த 2 பென்சீன் இருக்கு, அப்ப பென்சீன். அப்ப பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் சொல்லக்கூடிய ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. சரிங்களா? சோ இது நிச்சயமா இந்த ஃபீனாலோட கப்ளிங் ரியாக்ஷன், இணைப்பு வினையை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ இதை நீங்க சொல்லணும். பென்சீன் டயசோனியம் குளோரைடு அது ஃபீனால் கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு 273 கெல்வின் 278 கெல்வின்ல பாராஹைட்ராக்சி அசோபென்சீன் கிடைக்குது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது ஹைட்ராக்சி வழிபொருட்கள்ல.